நியூமராலஜி தமிழ் டபுள் எயிட் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நான் அஸ்ட்ராலஜர் SN கணபதி, நியூமராலஜிஸ்ட். வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதக பலாபலன்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடந்த 10 வருட அனுபவம் என்பதை மகிழ்ச்சியோடு நேயர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, உங்கள் செல்போன் நம்பரில் என்னென்ன எண்கள் வரக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எதெல்லாம் வரக்கூடாது என்பதை நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டால் அந்த எண்களை கூடுமான வரை தவிர்ப்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த வகையில முதல் எண், எந்த எண் முதல் எண் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி சொல்லுகிறேன். அதை சொல்வதற்கு முன்பு நீங்கள் புதிதாக இந்த சேனலை பார்த்தால் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த எண்கணித ரீதியிலான பல தகவல்களை இந்த ஒரே சேனல்ல உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். மேலும் உங்க செல்போன் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்க நம்பரை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை இதை பற்றி விரிவா இதே பதிவுல கடைசியில என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பதிவை முழுமையாக பாருங்க. சரியான வேலை கிடைக்கல, சொந்த தொழில் செய்யலாமா, உத்தியோகத்துக்கு போலாமா, அரசு வேலை கிடைக்குமா, அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் சரியாக வருமா, இல்ல தனியார் துறை தான் சரியா வருமா, இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கிறேன், அதுக்கு வரலாமா, இது போன்ற உங்களுடைய கேள்விகள். இப்ப நான் சொன்ன கேள்வியெல்லாம் உங்களுடைய கேள்விகள். இது போன்ற நேயர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப இது போன்ற பல கேள்விகள், குழந்தை பாக்கிய அமைப்பிற்கு, முக்கியமாக இங்க வருமானம், பொருளாதாரம், வீடு வாகன யோகம், முக்கியமா வருமானம். செல்போன் நம்பர்ல முதல் 2 எண்களுக்கு அடுத்த 2 எண்கள் அது வருமானத்தை குறிக்கும். முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. எப்படி ஒரு ராசி கட்டத்தை 12 பாவமா பிரிக்கிறோமோ அது போல செல்போன் நம்பரையும் பிரிக்கலாம். 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் எந்தெந்த எண்களை பயன்படுத்தலாம் ஒரு கணக்கு இருக்கு. அதிலே நல்ல எண்களாக இருந்தால் கூட உங்க ஜாதகத்துக்கு அதில் எது செட் ஆகும். உங்களுடைய லக்னம் இருக்கிறது, ராசி இருக்கிறது. லக்னப்படி எடுக்கிறதா, ராசிப்படி எடுக்கிறதா? நீங்க ஒரு கிழமையில பிறந்திருக்கிறீங்க, ஒரு திதியில பிறந்திருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். கரணம், யோகி, அவயோகி, கரணம், இந்த அடிப்படையில எண்கள் இருக்கின்றன. இதுல எதை நீங்கள் எடுப்பது என்பதை பற்றி உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு புது நல்ல நம்பர் என்னால எடுத்து கொடுக்க முடியும். சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒரு எண் பற்றி இப்போ பேசலாம். 63. நிறைய பேர் இந்த 63 பயன்படுத்துகிறீர்கள். அது ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, இடையில 2 2 பிரிக்கும் பொழுது இருந்தாலும் சரி, டோட்டல்ல வந்தாலும் சரி, இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 63 எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போவது இல்லை. தெரியாமல் யாரேனும் சில பேர் பார்த்தீங்கன்னா 10 வருடத்திற்கு மேலாக, 20 வருடத்திற்கு மேலாக செல்போன் நம்பர் வந்தது அப்போதிலிருந்தே அப்படின்னு கூட சொல்றாங்க போன்ல என்கிட்ட பேசும்பொழுது. இந்த 63 நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித அனுகூலத்தையும் கொடுக்காது. இதே அந்த 63 73 மாத்திடலாம். மாத்த முடியுமானா அதான் வாய்ப்பு இல்லை. ஆரம்ப எண்ணம் அது வராதே. சில பேர் 91 ஆரம்ப எண்ணா பயன்படுத்துறீங்க. அதுவும் எந்த யூஸும் இல்லைங்க. 91 போராட்டம், வேதனை, மனக்கசப்பு, தொந்தரவுகளை அதிகப்படியாக கொடுக்கிறது. ஒரு வேலையில இருந்து கொண்டே இருப்பீர்கள். திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியேறும் தன்மையை கொடுப்பது 91. அவசரப்பட்டாலோ, கோபப்பட்டாலோ, ஆத்திரப்பட்டாலோ, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல அந்த 91 சாந்தமா இருக்கிறவங்களை கூட, அமைதியா இருக்கிறவங்கள கூட இந்த உசுப்பேத்தின்ற மாதிரி அவரை சூழ்நிலை அவர் உசுப்பேத்தி அவரை கெட்டவராக மாற்றி அந்த வேலையிலிருந்து வெளியேறி வேறு வேலை சீக்கிரம் கிடைக்காமல் பொருளாதாரத்தில் ஒரு திண்டாட்டத்தை கொடுத்து பொருளாதாரத்தில் போராட்டத்தை கொடுத்து விடுகிறது இந்த 91 ஆரம்ப எண்ணாக பயன்படுத்தக்கூடியவர்கள்.
இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கலாம். இந்தியாவுடைய கண்ட்ரி கோடும் 91 தான். கண்ட்ரி கோடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாடு கண்ட்ரி கோடு ஆரம்ப 2 டிஜிட் +91 வருதுல்ல. இந்தியாவோட கண்ட்ரி கோடும் 91 தான். அது பொதுவாக இருக்கிறதுனால சரி. ஆனால் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இப்போ உங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட எண்கள். இப்ப என்னோட எண்கள் பாருங்க 9585888087 இதுதான் அந்தந்த குறிப்பிட்ட நபருக்கு இருக்கக்கூடிய எண்கள். சில பேர் வந்து 9 ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. செவ்வாயோட பலம் கண்டிப்பா தேவை. உங்க ஜாதகத்துல செவ்வாயோட அனுகூலம், செவ்வாயோட பலம், பலகீனத்தை பார்த்து அவர் லக்னம் சுபரோட பார்வையில் சேர்க்கையில் இருந்து விட்டால் 9 உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். 9ஆம் நம்பர். நிறைய பேர் வந்து இந்த டபுள் லைன், ட்ரிபிள் லைன்லாம் பயன்படுத்துறீங்க. தாராளமா பயன்படுத்தலாம். டபுள் லைன், ட்ரிபிள் லைன் தாராளமா பயன்படுத்தலாம். இதுல இன்னொரு விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏஞ்சல் நம்பர். நிறைய பேர் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து வாங்குறீங்க. ஏஞ்சல் நம்பர் வாங்குங்க. ஆனா, அந்த எண்கள் வந்து உங்க ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா? நீங்க பாட்டுக்கு கண்ண மூடிட்டு வாங்கிடக்கூடாது. அந்த 9 அல்லது 8 அல்லது 7, 6, 5, 4, 3, 2, 1 இந்த எண்களில் உங்க ஜாதகப்படி எது சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். நீங்க வெறும் பிறந்த தேதியை மட்டும் பார்த்துட்டு, பிறந்த தேதியோட கூட்டுத்தொகையை மட்டும் பார்த்துட்டு, நீங்கள் செல்போன் நம்பருடைய கூட்டுத்தொகைக்கு பார்க்கக்கூடாது. மறுபடியும் சொல்லிடுறேன். உங்களுடைய பிறந்த தேதி கூட்டுத்தொகைக்கு இப்போ 1ஆம் தேதியில பிறந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3, 5, 1 இந்த தேதியெல்லாம் இந்த கூட்டுத்தொகை வரக்கூடிய செல்போன் நம்பர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றோம். உண்மைதான். தாராளமா பயன்படுத்துங்க. ஆனால் உங்க ஜாதகத்துக்கு அதே எண்கள் இப்ப 5 கூட்டுத்தொகை வருது. புதன் உங்களுக்கு நீங்க மேஷ லக்னமாக இருந்து கூட்டுத்தொகை 5ஐ பயன்படுத்தினால் நிச்சயமாக அது நல்ல அனுகூலத்தை ஏற்றத்தை கொடுக்காது. நல்லது பண்ணுமா? தேதிப்படி 1ஆம் தேதிக்கு 5 குட். பட் ஜாதகப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த 5 பெஸ்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. போதாத குறையாக ஒருவேளை மேஷ லக்னக்காரருக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். புதன் தசையே நடக்குதுங்க. உங்க செல்போன் நம்பர் கூட்டுத்தொகை 5ஆ இருக்குதுன்னா, அந்த செல்போன் நம்பர் உங்க லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா? உங்களுக்கு ஆகாத தசையான புதனுக்கு சப்போர்ட் பண்ணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இனம் இனத்தோடு தானே சேரும். நம்பர் நம்பரோடு தானே சேரும். இதே நீங்க 9ஆம் எண்ணை 999 பயன்படுத்துறீங்க. நீங்க மேஷ லக்னமா இருக்கிறீங்க. 999 பயன்படுத்துறீங்க. புதன் தசா வருது. அப்படின்னும் போது புதன் தசாவுக்கு அந்த 999 சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. அந்த புதன் தசாவை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா செவ்வாய் லக்னாதிபதி. அதே சமயம் மேஷ லக்னத்துக்கு அவரே 8ஆம் அதிபதியும் கூட. சற்று கஷ்டம், அவமானமும் வரும். உங்களுடைய ராசி கட்டப்படி சற்று அவமானம், கஷ்டமும் வரும். ஆனாலும் லக்னாதிபதி அல்லவா? அதே போல ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துல மேஷ லக்னமா இருந்து செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று உடன் குரு இணைந்திருந்தாலும் சிம்மத்திலிருந்து குரு பார்த்தாலும் நல்ல அனுகூலம் ஏற்றமே. நல்லா இருக்க போகுது. நல்லா இருக்கும் போது 999 தாராளமா பயன்படுத்தலாம். மற்றபடி மற்ற நேயர்கள் இப்ப உதாரணத்துக்கு 999 யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதே 999 வந்து மேஷ லக்னம் ஓகே. அவரை பார்த்துட்டு நானும் மாத்துறேன் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றேன். அவரும் மாத்துறேன்ட்டு அவர் வந்து 999 இருக்குதுப்பா அவர் போர்டுல. அப்படின்னா சூப்பரா நல்ல வளர்ச்சி, நல்ல வியாபாரம் நடக்குது. கூட்டம் ஜேன்னு இருக்குது. நானும் தான் கடை வச்சிருக்கிறேன். வரலையே அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா, இப்ப எதிரில இருக்கிறவர் நினைக்கிறார். அதே நம்பரை நம்மளும் பயன்படுத்தலாம். ஒருவேளை அவருக்கு எண்கணிதத்துல ஈடுபாடு இருந்து அதனால தானோ என்னவோ நினைச்சு அவரும் 999 போடுறாருங்க. 999 போட்டது போன முதலும் போயிடுச்சு அவருக்கு. எதிரில கடைக்காரர் அவரை பார்த்து அவர் போல செல்போன் நம்பரை பயன்படுத்தி இவர் போடல பார்த்து இருக்கிறதும் போயிடுச்சு. என்னன்னு அவர் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவருடைய லக்னம் கன்னி லக்னம். என்ன லக்னங்க? கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 3க்கு 8க்கு அதிபதி செவ்வாய்ங்க. 3க்கு 8க்கு முழு லக்ன பாவர் கன்னி லக்னத்துக்கு. கன்னி லக்னத்துடைய வீட்டு அதிபதி புதன். இப்ப இவர் வந்து 5 பயன்படுத்தலாம். கன்னி லக்னக்காரர் கூட்டுத்தொகை 5 பயன்படுத்தலாம். ஆனால் கூட்டுத்தொகை 9ஐயோ இந்த 999ஐயோ அவர் பயன்படுத்தக்கூடாது. யாரு?
கன்னி லக்னம். மிதுன லக்னமும் பயன்படுத்துவதை தவிர்க்கணும் 999. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குதுங்க. அப்ப 999 சிம்ம லக்னக்காரர் பயன்படுத்தலாம், மீன லக்னக்காரர் பயன்படுத்தலாம், தனுசு லக்னக்காரர் பயன்படுத்தலாம், மகரம் கும்பம் பயன்படுத்தக்கூடாது 999. கடகம் பயன்படுத்தலாம், 999 பயன்படுத்தலாம். ரிஷபம் துலாம் ஒரு மத்தியம பலன், அது அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை அப்படின்ற மாதிரி 999 அவருக்கு மத்தியமமாக வேலை செய்யும். யாருக்கு? ரிஷபம் துலாமுக்கு. அப்ப 999 யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா மேஷம், விருச்சிகம், சிம்மம், தனுசு, மீனம், கடகம் இவர்கள் 999 பயன்படுத்தலாம். இந்த 999 யார் பயன்படுத்தக்கூடாது? மகரம், கும்பம், மிதுனம், கன்னி. இது சமம் யாருக்கு? 999 சமமா யாருக்கு வேலை செய்யும்? ரிஷபம் துலாம் இந்த லக்னக்காரருக்கு. இது ராசி அடிப்படையில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். முழுக்க முழுக்க லக்னப்படி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். லக்னப்படி தான் அந்த உங்களுடைய அந்த பாவக ரீதியான அந்த கிரக ஆதிக்கம் உங்களுக்கு ஆளுமை செய்கிறது. இப்ப கடக லக்னக்காரருக்கு 8ஆம் அதிபதி சனி பகவான். அப்போ அவர் 8 கடக லக்னம் 8 வந்து பயன்படுத்தக்கூடாது. கூட்டுத்தொகை நான் சொல்றது கூட்டுத்தொகை. உள்ள வர நம்பர் இந்த இடத்துல உள்ள வர நம்பர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உள்ள 8 வரலாம். உள்ள இப்போ 9585888087 என் நம்பர் வருது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு என்னோடது கடக லக்னம். உதாரணத்துக்கு கடக லக்னம் இல்லை என்னோடது கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து சனி ஆகாதுன்னா 8 நான் பயன்படுத்தக்கூடாதுன்னா உள்ள வர நம்பர்ல பயன்படுத்தலாங்க. ஒருவேளை 8 வராம நம்பர் இருந்தாலும் ஓகே பயன்படுத்துங்க. அது வேணாம்னு சொல்ல பார்த்து நிறைய பேர் அப்படின்னு கேட்கறாங்க. 8 எனக்கு வரக்கூடாது சார் எந்த நம்பர்லயும். அந்த 10 டிஜிட்ல எதுலையுமே 8 வரக்கூடாது பார்த்து கொடுங்கன்னா நான் பார்த்து கொடுக்குறேன். வராத அளவுக்கு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், வாங்கிக்கிறாங்க. நீங்க உங்க ஊர்லயே இருந்து எனக்கு கால் பண்ணி என் வாட்ஸ்அப்ல வந்து உங்க நம்பர் அனுப்பி செக் பண்ணிட்டு புது நம்பர் நானே சொல்றேன் நீங்க வாங்கிக்கலாம். அது சர்வீஸ் சார்ஜ் உண்டு, பே பண்ணி தான். உங்க நம்பர் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்றது ஃப்ரீயா தான். நம்பர் நீங்க அனுப்புறீங்க, அது சரியா இருக்குதா இல்லையான்னு ஃப்ரீயா சொல்லிடுவேன் உங்க நம்பர் அனுப்பினீங்கன்னா. பட் நம்பர் புதுசா வாங்கணும்னா அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் நான் டீட்டெயில் சொல்லுவேன் வாட்ஸ்அப்ல இல்ல போன்ல கூட சொல்ல கால் பண்ணலாம். அதன்படி நீங்க நம்பர் வாங்கிக்கலாம். ஓகே, அது கூடுதல் தகவலுக்காக. இப்போ மறுபடியும் அந்த 999க்கு வருவோம். ஸோ இவர்கள் இந்த 999 பயன்படுத்தலாம், இவர்கள் இந்த 999 பயன்படுத்தக்கூடாது என்பது போல இந்த விதிமுறையை இப்பொழுது உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியிருக்கிறேன். ஏஞ்சல் நம்பர்ல இன்னொரு நம்பருக்கு அதை பத்தியும் சொல்லிடலாம். 666 ஏஞ்சல் நம்பர்ல 666 பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறோம். 666 யார் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது? இந்த 999க்கு ஆப்போசிட் கிரகம் இப்ப சொன்னல 999 யாரெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னேனோ இப்ப சொன்னேன் இல்லையா, அது மறுபடியும் போட்டு கேளுங்க. அவர்கள் எல்லாம் 666 பயன்படுத்தலாம். தாராள கன்ஃபார்ம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க 666 ஏன் இந்த 999 சொல்றேன், நிறைய பேர் ஃபேன்சி நம்பரை எதிர்பார்த்து வாங்குறீங்களா, அதுக்காக சொல்றேங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்றேன் உங்களுக்கு. ஆனா இந்த 999 மட்டும் இருந்துட்டா பத்தாது. ஆர்ம 2 டிஜிட் மாட்டிக்கிட்டீங்கன்னா போச்சு. 91 63 98 96 வேற என்ன விட்டுட்டோம், 91 90 கூட வரக்கூடாது ஆரம்பத்துல. இப்படி எல்லாம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்க நல்ல வளர்ச்சி எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் உங்களால அனுபவிக்க முடியாம போயிடுங்க கடைசி காலகட்டத்துல. நான் சொன்ன இந்த நம்பர் ஆர்ம 2 டிஜிட் வரக்கூடாது. இப்ப சொன்ன நம்பர் வரக்கூடாது. வந்துச்சுன்னா கடைசி காலகட்டத்துல உங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் செயல்பட விடாமல் செய்து விடுகிறது. அறுசுவை உணவு இருக்கும், ஜாதகருக்கு சுகரும் இருக்கும், சாப்பாடு சாப்பிட முடியாம மன வேதனையும் இருக்கும். இந்த மாதிரி ஆர்ம 2 டிஜிட் சரியில்லாத நம்பராக உங்களுக்கு இருந்தால். ஆனா இன்னொரு விஷயம் இங்க நான் உங்களுக்கு பதிவு செய்து ஆகணும், குறிப்பிட்டு ஆகணும். செல்போன் நம்பர் மட்டுமே ஒருவரை வாழ்க்கையில் உயர்த்தி விடாது. ஆனால் செல்போன் நம்பரிலும் சில பலன்கள் நன்மைகள் உங்களுக்கு செய்கின்றன இருக்கிறது. அது பலன் இருக்கிறது, உங்களுக்கு நன்மை செய்கின்றன. அது மட்டுமே 100% ஒண்ணு உங்களை வந்து அசைக்கிடாது. ஆனா ஐயா நீங்க சொன்ன நம்பர் எல்லாம் நல்ல சரியில்லாத நம்பர் எல்லாம் போன் நம்பர்ல இருக்கே அப்படின்னு நீங்க பயந்துக்க வேண்டாம்.
உடனே தூக்கி போட்டுறவும் வேண்டாம். ஏன்னா அது நிறைய கம்யூனிகேஷன் பல வருஷமா பயன்படுத்துறீங்க. அதுக்கு தான் ஃபோன் வரும். உடனே எல்லாம் அதை எடுத்து போட்டுற முடியாது. அவ்வளவு சீக்கிரம்லாம் கர்மா விட்டு போயிடாது. நீங்க நினைச்சாலும் தூக்கி போட முடியாதே. எப்படி வந்து மாட்டிட்டு இருக்குது பாருங்க. சில சரியில்லாத எண்கள். அது உங்க ஜாதகப்படி வரணும்னு இருக்கு. சிலருக்கு ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அருமையா இருக்கும். செல்போன் நம்பரும் அவருக்கு சூப்பரா பயன்படுத்திட்டு இருக்காரு. என்கிட்ட செக் பண்றாங்கல்ல. ஃப்ரீ தானே செக் பண்றது. ஃபோன்ல வந்துடுறாங்க. வாட்ஸ்அப் அனுப்பி செக் பண்றாங்க. நல்லா இருக்குதுன்னே சொல்லுவேன் சிலருக்கு. ஆனா பல பேருக்கு சரியா இல்லாம தான் இருக்கு. மாட்டிக்கிறாங்க. இந்த 91, இந்த 98, 96 ஆரம்ப நம்பர் 63 சில பேர் 70 எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆரம்பம் அதுவும் சரியில்ல. அதனால நீங்க ஒரு முறை அனுப்பி செக் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப்ல. சரியா? நான் சொல்வதற்கு ரெடி. நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்ப வாட்ஸ்அப் பார்த்துட்டு ரிப்ளை அனுப்புவேன். ஃபோன் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா இருந்தா எடுத்துருவேன். இல்லன்னா நானே மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுவேன் பார்த்துட்டு. மிஸ்டு கால் வந்திருந்தா. சரி இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். அப்போ 666, 999 இதையெல்லாம் வந்து யார் பயன்படுத்தலாம்? யார் பயன்படுத்தக்கூடாது? அப்படிங்கிற ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. இந்த 555, 444, 111 இதையும் யாருமே பயன்படுத்தக்கூடாது. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்காக. 555, 444, 111 கண்டிப்பாக இது உங்க போன் நம்பர்ல இருந்தா உடனே மாத்திருங்க. உடனே மீன்ஸ் புது நம்பர் என்கிட்ட வாங்கிட்ட பிறகு நான் சொல்லி நீங்க வாங்குங்க புது நம்பர். பிறகு அந்த பழைய நம்பர் என்ன பண்ணலாம்? 3 மாசமோ, 6 மாசமோ இல்ல 1 வருஷம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை டம்மி பண்ணுங்க. வர கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பழைய நம்பர்ல. வர கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் பழைய நம்பர்ல. நீங்க பதில் பேசுவீங்கல்ல, நான் சொல்லி வாங்கிய புது நம்பர்ல பேச ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்களா வாங்கினால் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் தவறு நடந்து விடும். செல்போன் நம்பர்ல மட்டுங்க. அதே போல செல்போன் நம்பர் நீங்க என்கிட்ட பே பண்ணி வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து 2 டிஜிட் ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருவேன். எது எது வரலாம், எது எது வரக்கூடாதுன்றத சொல்லிடுவேன் உங்களுக்கு ஜாதகப்படி. அதை கொண்டு நீங்க ஏடிஎம் பின் நம்பர் பாஸ்வேர்ட்ல நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சீக்ரெட் நம்பர். எக்ஸாக்டா நான் கொடுக்கறத விட நீங்களே அதை கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா போன் நம்பர் நானே ஆன்லைன்ல செலக்ட் பண்ணி சொல்ல முடியும். சில குறிப்பிட்ட நெட்வொர்க் என்னால் ஆன்லைன்ல செலக்ட் பண்ணி சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ல முடியும். ஆனா நான் வந்து அஸ்ட்ராலஜி படி நியூமராலஜி படி நான் கொடுக்க போறேன். நீங்க சாதாரணமா செலக்ட் பண்ண போறீங்க. நான் செலக்ட் பண்ணி சொல்லக்கூடிய நம்பர் உங்க ஊர்ல அங்கு தாராளமா கிடைக்கும். நீங்க செல்போன் கடைக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுவேன். நானே அவர்கிட்ட பேசுவேன். கடைக்காரர்கிட்ட நானே பேசுவேங்க. இந்த மாதிரி நம்பர் இருக்கு. இதை செக் பண்ணுங்கன்னு சொல்லி செக் பண்ணாரு இருக்கும். நீங்க ஆதார் கார்டு கொடுத்து உடனே வாங்கிக்க வேண்டியதான். உங்க பேர்ல அழகா வாங்கிக்கலாம். சோ இது பே பண்ணணும். பே பண்ணாதான் இந்த சர்வீஸ் நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்க பிறந்த தேதி நேர விவரத்தை எனக்கு அனுப்பிட்டு செல்போன் நம்பரை அனுப்பிட்டு இது சரியா இருக்கான்னு நீங்க கேட்டுட்டு அது சரி இல்லாத பட்சத்துல நான் உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்ப பே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிறகு நம்பர் செலக்ட் பண்ண ஒரு நாள் டைம் எடுத்துக்குவேன். இல்ல ஹாஃப் டேவாவது குறைஞ்சபட்சம் எடுத்துக்குவேன். உங்க ஜாதகத்துக்கு கிடைச்சிட்டா உடனே மறுநாளே போயிட்டு நீங்க நம்பர் எடுத்துக்க முடியும். போயிட்டு நான் சொன்ன பிறகு நீங்க கடைக்கு போக போறீங்க, போய் எடுத்துக்க போறீங்க. இதுதாங்க ப்ராசஸ். அந்த நம்பர் எடுத்த பிறகு அதை பேசுறதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பேங்க. முகூர்த்த நேரம் கொடுப்பேங்க. போன் நம்பர் போகிறதுக்கு நல்ல ஒரு டைம் பார்த்து போய் எடுக்க சொல்லுவேன். பிறகு அதை ஃபர்ஸ்ட் டைம் போன்ல போடுறது ஒரு டைம், பிறகு அப்படியே இருக்கணும். மறுபடியும் பேசுறதுக்கு ஒரு டைம் மறுபடியும் கொடுப்பேன். அந்த டைம்ல நீங்க பேச அதுக்கு அருமையான முகூர்த்தம். இதுதான் ஆக்டிவேட் செய்வது. ஒரு உங்க ஜாதகப்படி உங்க பிறந்த தேதி அடிப்படையில் ஒரு நல்ல நம்பரை வாங்கி உங்க ஜாதகத்தை போல ஆக்டிவேட் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. உங்களுக்கு பொருளாதாரம் மெயின். நீங்க என் தொழிலோ சொந்த தொழிலோ ஜாப்போ பெரிய உங்களுடைய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பணம் போட்டு செய்திருந்தாலும் சரி, முதலீடு போடாத ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உங்க பொருளாதாரம் தொழில் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. ஒருவேளை ஒரு பெண்களாக இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை தொந்தரவு இருக்கு அப்படின்னாலும் சரி, உங்க செல்போன் நம்பரை சரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயத்தை இங்க நான் பதிவு செஞ்சாகணும். ஒரே செல்போன் நம்பர்ல ஜாதகரையும் குறிக்கும், அவருடைய கணவன் மனைவியும் குறிக்கும், உங்களோட தொழில் அல்லது ஜாப் உத்தியோகத்தை குறிக்கும், வீடு வாகனத்தையும் குறிக்கும். செல்போன் நம்பர் விஷயம் இருக்கு. உங்க குழந்தைகளையும் குறிக்கும், குடும்ப உறுப்பினர்களையும் குறிக்கும். அப்போ ஒவ்வொரு பகுதியாக 2 நம்பரை அதை செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்து கொடுக்குறேங்க நான். அதை நீங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தும் போது நல்ல வெற்றி வாய்ப்புகளை நீங்க அடைவீர்கள். எனவே இன்னொன்னு சொல்லிடுறேன், ஏஞ்சல் நம்பர் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு விஷயம் நல்ல நம்பர் இருக்கணும்னு எதிர்பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வருமானம் வேணுமா, நம்பர் ஃபேன்சியா இருக்கணுமான்றதை முடிவு பண்ணிக்கங்க. விளம்பரம் செய்யறாங்க இல்லையா, பெரிய பெரிய துறையில இருந்து விளம்பரம் செய்யறவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஃபேன்சி எடுங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.
நான் செலக்ட் பண்ணி சொல்றேன், நீங்க எடுத்துக்கலாம். பட் ஒரு ஜாப் உத்தியோகத்துக்கு போறீங்க, நீங்க விளம்பரம்லாம் கிடையாது. எல்லாமே நேரடி தொடர்பு, வருமானம், தொழில் எல்லாம் நேரடியா பண்றீங்க. தொழில் செய்றவரு விளம்பரப்படுத்துறாருன்னா ஃபேன்சி. பட் மற்றவர்கள் நல்ல எண்களே இருக்கின்றன சிறப்பாக. இப்ப 2, 2 இப்போ 88 உதாரணத்துக்கு 88 வரலாமான்னா வரலாம். இப்ப என் செல்ஃபோன் நம்பர பாருங்க 95 வரலாமா? வரலாம். என் நம்பர்ல இருக்குல்ல 85 வரலாமா? வரலாம். 88 வரலாமா? வரலாம். என் செல்ஃபோன் நம்பர்ல இருக்க 80 வரலாமா? வரலாம். 87 வரலாமா? வரலாம். என் செல்ஃபோன் நம்பர்ல 5 பாயிண்ட் உங்களுக்கு வந்துருச்சா? அப்படியே லட்டு மாதிரி 95 வரலாம், 85 வரலாம், 88 வரலாம், 80 வரலாம், 87 வரலாம். வந்துடுச்சா? பர்ஃபெக்ட்டா பிரமாதமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனா? இன்னும் பல விஷயங்கள இதே சேனல்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லப் போறேன். புதிய நேயர்கள் புதுசா இப்ப தான் பார்க்கிறேன். நம்முடைய இந்த சேனலை நியூமராலஜி தமிழ் 8888 இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் கிளிக் செய்து கொண்டு தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். எஸ்.என். கணபதி அஸ்ட்ராலஜர், பிலிட் எம்.ஏ. டி.அஸ்ட்ரோ 10 வருட அனுபவம். இந்த நியூமராலஜி மற்றும் வாஸ்து மற்றும் பாரம்பரிய ஜோதிட முறையில இந்த 10 வருட அனுபவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி, படிப்பு இது சார்ந்து கடந்த 20 வருஷத்து இந்த ஃபீல்டுல இருக்கிறேன். 10 வருஷம் படிப்பு, ஆராய்ச்சி அப்படி இருந்து கடந்த 10 வருஷமாக பலன் சொல்ல ஆரம்பித்து வெற்றிகரமாக இன்று வரை மிக சிறப்பாக இந்த யூடியூப்ல நேரலை இந்த நிகழ்ச்சி நடத்தும் அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் ஏற்படுத்தி இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு கோடான கோடிய நன்றி சொல்கிறேன். இந்த பதிவை பார்க்கும் நீங்களும் அதிர்ஷ்டசாலியே. இந்த பதிவை பார்க்கும் கூடிய நீங்களும் அதிர்ஷ்டசாலிதான். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பல செல்வ நிலைகள், உங்களுக்கு நல்ல லட்சம் கோடிகள் என்ற நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்கிறது. இது பாத்தீங்கன்னாக்கா சிறு துளி பெருவெள்ளம். சில லட்சங்கள் வர வேண்டும் என்றால் ஆயிரங்களாக சம்பாதித்தால் மட்டுமே லட்சங்கள் வரும். லட்சங்கள் கோடியாக வேண்டுமானாலும் இதே சில ஆயிரங்கள் சேர்த்து அதை லட்சங்களாக சேர்த்து கோடிகளை பார்க்க வேண்டும். பல கோடிகளை பார்க்க வேண்டும். லட்சங்கள் சேர்ந்தாலும் பல கோடிகள் ஆகும். இதற்கு உங்க ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் பலமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும். குருவும் சுக்கிரனும் பலமா இருக்கணும். சில ஜாதக அமைப்பு, கோடீஸ்வர ஜாதக அமைப்பெல்லாம் அடுத்தடுத்த பதிவுல உங்களுக்கு கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன். வாழ்த்துக்கள்.